friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB Maths, OGTRB Maths, CSR Net Gate எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன். இன்னைக்கும் நான் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல அடுத்த மெத்தட் சொல்ல போறேன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கண்டினியூஸா டீச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால இது ரிலேட்டடா ஒரு 4-5 வீடியோ கொடுத்திருக்கேன். பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கண்டினியூட்டி கிடைக்கும். அதுக்கு முன்னால சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கு, யூஜிடிஆர்பி மேத்ஸ், சிஎஸ்ஆர் நெட் கேட் எல்லாருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் அவ்வளோமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஜிடிஆர்பி மேத்ஸ், சிஎஸ்ஆர் நெட் கேட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்யூஷன் ஆஃப் நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த இதில் வந்து 4 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்க போகிறோம். f of p, q = 0. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 6 மெத்தட் இருக்குது. இந்த 6 மெத்தடையும் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்ளம் போட போகிறேன். அதனால தொடர்ந்து சேனலுக்கு நீ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிலபஸ் ஆர்டர் படி, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுப்பேன். இந்த 6 மாடல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மாடல் f of p, q = 0. இதைத்தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மாடல் f of p, q = 0. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் z = px + qy + c. z = px + qy z = ax + by + c = 0. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கான சொல்யூஷனா இருக்கும். இதுல வந்து ஏயும் பியையும் நம்ம எப்படி எலிமினேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. இதுல பாத்தீங்கன்னா √p + √q = 1 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. சரியா? √p + √q = 1 கொடுத்துருக்கு. இதுல ∂z/∂x கண்டுபிடிச்சீங்கன்னா a, ∂z/∂xங்கிறது என்னது p, p = a. ∂z/∂y கண்டுபிடிச்சீங்கன்னா q, இதான் q, q = என்னது b. அப்ப therefore the given equation என்ன ஆயிடும் அப்படின்னா √a + √b = 1. இதான் ஜெனரல் சொல்யூஷன். இதுல √b = 1 - √a ன்னு எழுதிருங்க. therefore நம்மளுக்கு என்ன ஆயிடும், z = ax + 1 - √a × y + c. இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் 1க்கு நம்மளுக்கு சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது. டைப் 1க்கு நம்மளுக்கு சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதை பத்தி நம்ம ஒரே பண்ண வேண்டாம். இதுல வெயிட் a minute, ஒரு நிமிஷம். இதுல பாத்தீங்கன்னா √b தான் 1 - √a. அப்ப b = 1 - √a the whole square. √b = என்னது, 1 - √a the whole square. therefore z = ax + 1 - √a the whole square × y + c. சரியா? இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல். கம்ப்ளீட் இன்டெக்ரல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் equal to number of constants. number of variables equal to என்னது, number of constants. இதுல எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பாருங்க, x, y ன்னு 2 வேரியபிள் இருக்கு. எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க, a, c ன்னு 2 கான்ஸ்டன்ட் இருக்கு. therefore நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது. டைப் 1க்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், சிங்குலர் இன்டெக்ரலே கண்டுபிடிக்க வேண்டாம். சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது டைப் 1க்கு. ஏன் கிடையாது அப்படிங்கிறதுக்குள்ளதான் நம்ம போக வேண்டாம், கிடையாது, அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல். சரியா? அடுத்தது பாருங்க, p + q. அதேதான், z = ax + by + c. சரியா? அப்ப p = a, q = b. இந்த மாடல் ஃபுல்லாவே அதுதான்.
therefore the given equation becomes என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus b equal to ab. சரியா? அப்போ a is equal to ab minus b. So a minus 1 into b. அப்ப b ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a by a minus 1 provided a not equal to 1. a equal to 1 போத்தீங்கன்னா இது என்ன ஆயிரும்? tends to infinity வந்துரும். anything by 0 என்னது? infinity. infinity வரக்கூடாது. அப்ப நம்மளுக்கு a not equal to 1 இருக்கும். சரியா? therefore z is equal to ax plus a by a minus 1 into y plus c is the complete integral. இதுதான் நம்மளுடைய complete integral. எதனால? x, y னு ரெண்டு வேரியபிள் இருக்கு, a, c னு ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளுடைய வர்க். complete integral கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய சொல்யூஷன். இன்டெக்ரல்ங்கிறது சொல்யூஷனை தான் மீன் பண்ணும். complete solution. சரியா? அப்ப இதுதான் நம்மளுடைய, இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன கிடையாது? சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது. சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது. சரிதானா? இப்ப அடுத்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். p is equal to என்னது? p is equal to pq is equal to k வா? அடுத்த ப்ராப்ளம் வந்து pq is equal to k. இதுக்கு அப்புறம் எழுதினாலே போதும். மற்றதெல்லாம் அதேதான். pq is equal to k னா ab is equal to நம்மளுக்கு என்ன வந்துரும்? k. அப்ப b is equal to k by a. Therefore z equal to ax plus k by a into y plus c. இதுல வந்து plus c. இதுல வந்து நம்மளுக்கு k எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்ப 3 கான்ஸ்டன்ட் ஆயிடாதா அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ஒரே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் தான் கணக்கு. a, c னு ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு. இந்த kங்கிறது நம்மளோட ஈக்குவேஷன்லயே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட். இதுக்கு முன்னால உள்ள ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா 1 னு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தது, 1 minus root a னு இருந்தது இல்லையா? அதே மாதிரி தான் இங்க k. அப்ப 1ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி kங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அதை நம்ம வந்து கான்ஸ்டன்ட் கணக்குல என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது. அப்ப நம்மளுக்கு எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு? a, c னு ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு. எத்தனை வேரியபிள் இருக்கு? x, y னு ரெண்டு வேரியபிள் இருக்கு. therefore இதுதான் என்னது? நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல். சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. p square plus q square equal to npq. fourth problem, p square plus q square equal to npq. சரியா? அப்போ a square plus b square equal to nab. அப்போ a square minus nab plus b square equal to 0. இது நம்ம இதோட வேல்யூ, ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இத வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் a. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? ax square plus bx plus c is equal to 0. அப்படி இருந்ததுன்னா x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. b minus b plus or minus root of b square minus 4ac by 2a. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எதுல இருக்கு? a. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் a. அப்ப இதுல கேபிட்டல் a எவ்வளவு? 1. கேபிட்டல் B எவ்வளவு? மைனஸ் NB. கேபிட்டல் C எவ்வளவு? B ஸ்கொயர். therefore A is equal to ஃபார்முலா என்னது? மைனஸ் B. மைனஸ் B னா NB plus or minus root of B ஸ்கொயர். B ஸ்கொயர் என்னது? N ஸ்கொயர் B ஸ்கொயர் minus 4AC. 4AC 4B ஸ்கொயர் by 2A by 2A. சரிதானா? அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க. A is equal to A equal to B காமனா வெளியே எடுத்துடலாம். B காமனா வெளியே எடுத்துட்டோம்னா N plus or minus B எப்படி எடுத்திருக்கேன்? இது B ஸ்கொயர்னு வெளியே எடுத்தாச்சுன்னா B னு வந்துரும் இல்லையா? இந்த B ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுத்துட்டேன்னா B னு வந்துரும். அப்போ B N plus or minus root of N square minus 4 by 2. A in terms of B எழுதியாச்சு.
therefore நம்மளுடைய ஆன்சர் என்ன? z equal to ax. a க்கு தான் நான் என்ன போட்டிருக்கேன்? வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப b into n plus or minus root of n square minus 4 by 2 x plus by plus c. சரியா? இப்ப number of constants எத்தனை, number of variables எத்தனைன்னு பாருங்க. number of constants b c ன்னு ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கா, x y ன்னு ரெண்டு வேரியபிள் இருக்கா. therefore this is the complete integral. இதுதான் complete integral. சரிதானா? இதுக்கு அடுத்தல இதுல என்ன வந்து நம்ம என்ன செய்ய கூடாது? as usual என்ன ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது, அது கொடுத்திருக்க கூடிய ஈக்குவேஷன்லயே இருக்க முடியாது. அதனால நம்ம அத வந்து கான்ஸ்டன்ட் கணக்குல என்ன செய்ய கூடாது? கவுண்ட் பண்ண கூடாது. சரிதானா? இப்ப பாருங்க, இதே ப்ராப்ளத்தை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் அதை போய் வச்சுக்கோங்க. minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுல quadratic equation in b ன்னு எடுத்தும் செய்யலாம். b square minus nab plus a square. அப்ப என்ன ஆகும்? a வந்து 1, b வந்து என்னது? minus na, c வந்து என்னது? a square. அப்படியே மாறி நம்மளுக்கு என்ன செய்யும்? ஆன்சர் கிடைக்கும். b க்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆன்சர் கிடைக்கும். b is equal to a into n plus or minus root of n square minus 4 by 2 அப்படின்னு கிடைக்கும். அப்படி வேணும்னாலும் நம்ம என்ன செய்துக்கலாம்? ஒர்க் பண்ணிக்கலாம். இதுல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் a ன்னு ஒர்க் பண்ணலாம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் b ன்னு ஒர்க் பண்ணலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். சரிதானா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. p minus q is equal to 0. அப்படினா a minus b is equal to 0. அப்படினா a is equal to b. Therefore, z equal to ax plus ay plus c. அதாவது a into x plus y plus c. இப்ப number of variables எத்தனை, constants எத்தனைன்னு பாருங்க. a c ன்னு ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு, x y ன்னு ரெண்டு வேரியபிள் இருக்கு. Therefore, this is our complete integral. சரிதானா? இவ்வளவுதான் complete integral கண்டுபிடிக்கிறது. ரொம்ப ஈஸி. டைப் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது. டைப் 2ல நம்ம சிங்குலர் இன்டெக்ரலும் என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். சரிதானா? இப்ப அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே போட்ட அதே மெத்தட் தான். 3p square அப்ப 3a square minus 2b square equal to 4ab. இப்பதான் நம்ம போட்டோம் இல்லையா? ax square plus bx plus c is equal to 0. அப்படினா x is equal to என்னது? minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இப்ப இத quadratic equation in a square ன்னு எடுத்துக்கிறேன். அப்படினா ac capital A எவ்வளவு? 3. இத வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதிக்கலாம். 3a square minus 4ab minus 2b square equal to 0. சரியா? அப்ப இது எப்படி வரும்? கேபிட்டல் A எவ்வளவு? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் A. x இருக்கிற இடத்துல ஸ்மால் a இருக்கு. x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? ஸ்மால் a இருக்கு. அப்ப கேபிட்டல் A எவ்வளவு? 3. கேபிட்டல் B எவ்வளவு? A ஐ விட்டுட்டு மீதி ரெண்டும் -4b. கேபிட்டல் C எவ்வளவு? -2b square. Therefore, small a is equal to -b. -b னா என்னது? 4b plus or minus root of 16b square minus 4ac. 4 into a எவ்வளவு? 3. c எவ்வளவு? -2b square by 2a. 2a னா 6. அப்ப 4b plus or minus root of இதெல்லாம் b square இருக்கு, இதுல ஒரு b square இருக்கா? b அவுட் சைடுல எடுத்துக்கலாம். அப்ப 16 minus 12 24 minus 24 minus 24 plus 24 by 6. அப்ப b அவுட் சைடுல எடுத்துட்டோம்னா ஒரு 2 கூட அவுட் சைடுல எடுத்துக்கலாம். 4 plus or minus root of 40 by 6. b இது b இது 6. சரியா? அப்போ இத வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 10 into 4 ன்னு எழுதி சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 into 4 ன்னு எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்க. b is equal to a is equal to இத வந்து 10 into 4 ன்னு எழுதுறேன்.
4 னு எழுதுனா இங்க ஒரு 2 வெளிய வந்துருமா, இங்க ஒரு 2 வெளிய வந்துரும். அப்ப 2b into 2 plus or minus root of 10 by 6. இந்த 2 6 cancel ஆகி 3. அப்போ b into 2 plus or minus root 10 by 3. இதுதான் என்னது நம்மளுடைய a ஓட ஆன்சர். Therefore நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? z equal to b into 2 plus or minus root 10 by 3 x plus by plus c is the complete integral. இதுதான் நம்மளுடைய complete integral. x y னு ரெண்டு வேரியபிள் இருக்கு, b c னு ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கா, இதுல ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ணல பாத்தீங்களா, அது நம்பரா இருக்கு. அதே மாதிரி தான் இங்க n k எல்லாமே, n k எல்லாமே இந்த நம்பர் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால n k எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, வேரியபிளா கன்சிடர் பண்ணவே கூடாது.